எரேமியாவின் புஸ்தகத்தில் 47:6-7 வசனங்களை வாசிங்க. எரேமியா 47:6-7. இல்லை, எரேமியா 47:6-7 வசனங்கள். கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அடுத்து அது எப்படி அமர்ந்திருக்கும்? கட்டளை கொடுத்து அதை குறித்தாரே. இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் நீ அமராதிருப்பாய், அமர்ந்திருப்பாய் இல்லை. என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பட்டயம் என்ன செய்யிட்டே இருக்கு? சுத்திக்கிட்டே வருது. அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறாரு, நீ எப்பப்பா நீ உட்கார போற? ஹல்லேலூயா. நீ எப்போ உட்கார போற? கர்த்தரின் பட்டயமே, நீ எப்ப நீ அமர போற? எது வரைக்கும் நீ அமராம சுத்திக்கிட்டே இருப்ப? எது வரைக்கும் நீ உட்காராம சுத்திக்கிட்டே இருப்ப? உன் உரைக்குள் திரும்ப வந்து கொஞ்சமாவது ஓய்ந்து அமர்ந்திரு. அடுத்து சொல்றார் பாருங்க, அது எப்படி அமர்ந்திருக்கும்? அவரே சொல்றார் திரும்ப, அது எப்படி அமர்ந்திருக்கும்? அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல் துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கு அதை குறித்தாரு. அவர் சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் அமராதிருப்பா, எப்பதான் வந்து உட்கார போற அப்படி சொல்லிட்டு அவரே சொல்றாரு, கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அதனால அது என்ன செய்யாது? இது இப்போதைக்கு அமராது, இப்போதைக்கு அது உட்காராது அப்படி சொல்லி அவர் சொல்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தரின் பட்டயம் அப்படின்னா நாம தான். யாரு கர்த்தரின் பட்டயம்? யாரு? நாம தாங்க. நம்ம கர்த்தரின் பட்டயமா தான் இருக்கிறோம். ஆனா என்னன்னா, ஒரு சில பட்டயங்கள் ஒர்க் பண்ணாத பட்டயமா இருக்கு, ஒரு சில பட்டயங்கள் மழுங்கி போன பட்டயமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழுங்கி போன பட்டயங்கள், ஒர்க் பண்ணாத பட்டயங்கள், அப்படி நாம நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. கட்டளை கொடுத்து அது ஓய்ந்திருக்காது. ஆமென். எதுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரா? நீங்க வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எதுக்கு கர்த்தர் இந்த கர்த்தருடைய பட்டயத்துக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்னா, பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும், தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரை எல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படி ஆகும். 5ஆம் வசனம் வாசிங்க. காத்சா மொட்டையடிக்கப்படும், அஸ்கலோன் சங்காரமாகும். போதும் போதும். அவர் சொல்றாரு, பெலிஸ்தன், தீரு, சீதோன், இது எல்லாமே என்னது? இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த பட்டணங்கள். அவர் சொல்றாரு, கர்த்தர் இந்த கர்த்தரின் பட்டயத்துக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்க, தீரு, சீதோன், அதுல மீதியான அவர்களுக்கு உதவி செய்யறவங்க. சகாயர்னா யாரு? அந்த தேசத்துக்கு உதவி செய்யறவங்க. மீதியான சகாயரை எல்லாம் சங்காரம் பண்ண என்ன அர்த்தம்? சுத்தமா என்னது? நிர்மூலமாக்க. அதான் சங்காரம்னா நிர்மூலமாக்குறது. சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படி ஆகும். அடுத்து, கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தரையும் பாழாக்குவார். காத்சா என்ன செய்யப்படும்? காத்சா ஊரே மொட்டையடிக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? காத்சா ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. மொட்டையடிக்கப்படும் என்ன அர்த்தம்? அங்கே ஒண்ணும் இல்லாம போயிடும். மொட்டையடிக்கப்படும். ஒரு ஆள் இருக்காது, ஒரு சுடு குஞ்சு இருக்காது, ஒரு 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 பயிர் வகைகள், செடி கொடிகள் எதுவும் இருக்காது. காத்சா மொட்டையடிக்கப்படும். அடுத்து, அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய சங்காரமாகும், நிர்மூலமாக்குவார். போதும் போதும். அப்போ இந்த கர்த்தருடைய பட்டம் இது அமராம, உண்மையாவே இது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பட்டயம். இது கர்த்தரால் அழைக்கப்பட்ட பட்டயம். நம்ம எத்தனை பேர் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த கர்த்தரால் அழைக்கப்பட்ட பட்டயமா இருந்தா இது எதற்காக அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, நல்ல செழிப்பான சாப்பாடு சாப்பிடல. ஹல்லேலூயா. செழிப்பான சாப்பாடு சாப்பிடல, அதை கர்த்தர் தருவாரு. நல்ல ஆசீர்வாதமா சொல்றாருல. நீங்க ஆகாய் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆகாய் ஸ்தோத்திரம்
ஆகாய் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அவன் செய்யல, அதை செய்யாதனால சொல்றாரு, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. ஊதி போடுகிறேன், என் வீடு பாழாய் கிடக்கிறது. நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு போய் சுகமா குடியிருக்கிறீங்க. அதுக்கு முந்தின 4ஆம் வசனத்தை வாசிங்க. அது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட, சொல்றாரு, நீங்கள் மச்சு பாவப்பட்ட நல்ல சுகமா வீடை கட்டி சந்தோஷமா குடியிருந்து நல்ல மெத்தையை போட்டு, கட்டில போட்டு மெத்தையை போட்டு, மெத்தைனா சொகுசு மெத்தை, விழுந்தா ஸ்பிரிங்கு, அப்படி என்ன செய்யும்? நீ இப்படி சுகமா இருந்துகிட்டு என் வீடு எப்படி கிடக்குது? பாழாய் கிடக்குது. அல்லேலூயா. இதுக்கா கர்த்தர் அழைச்சாரு? ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான் நான் என்ன செய்கிறேன், உனக்கு வர்றதெல்லாம் ஊதி போடுறேன். நீ திரளாய் அறுக்கிற, ஆனா கொஞ்சம் கூட உனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை. ஏன்னா நான் என்ன செய்கிறேன், அவைகளை ஊதி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் ஊதி போடுகிறார், ஊதி போடல, அதை நான் சொல்லல. முக்கியமா தேவனுடைய எண்ணம் என்னன்னா, என் ஜனங்கள் அவர்கள் எனக்கானவர்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் என்னுடைய பட்டயம். நீ எந்த வழியிலாவது ஏதாவது வெட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எந்த வழியிலாவது, நான் பார்த்தோம்ல, பெலிஸ்தன், அஸ்கலோன், காத்சா, வேற என்னது, கத்தோர், இப்படி பார்த்தோம்ல. அந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரின் பட்டயம், இப்படி எதையாவது வெட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நாம கர்த்தர் விரும்புகிறது தான், நீ எதையாவது வெட்டிக்கிட்டே இரு. அல்லேலூயா. வீட்டில் வெட்டுற காய்கறியை சொல்லலைனா, பழங்களை சொல்லலைனா, எதை சொல்றேன்? அதாவது பழைய ஏற்பாட்டில் பெலிஸ்தன் அப்படின்னாலும் சரி, அமலேக்கியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் நிறைய பார்த்தோம். இந்த அஸ்கலோன் அப்படின்னு பார்த்தோம், இன்னும் காத்சால குடியிருந்த ஜனங்கள், இவங்களை பார்க்கிறோம். இப்படி எல்லாருமே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா இவர்களெல்லாம் நமக்கு எதிரி இல்லை, அவர்கள் எதிரியா இருக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லவும் இல்லை. இந்த குடிகள் எல்லாம் இப்போ கிடையாது. பெலிஸ்தன் கிடையாது, அமலேக்கியன் கிடையாது, காத்சா கிடையாது, அஸ்கலோன்ல உள்ள குடிகள் கிடையாது. எல்லாமே என்ன ஆயிட்டாங்க? அழிஞ்சு போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஆளா எழும்பி நிற்கிறான். யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் பட்டயமே, நீ எந்த மட்டும் அமராதிருப்பாய் நம்ம குறிச்சு கேட்கணும். ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும், நாம தேவனுக்காக வெட்டிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது பிசாச டிஸ்டர்ப் பண்ணணும். ஹல்லேலூயா. டிஸ்டர்ப் பண்றீங்களா? டிஸ்டர்ப் பண்றீங்களா? காலையில டிஸ்டர்ப் பண்றீங்களா? மாலையில டிஸ்டர்ப் பண்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமையாவது டிஸ்டர்ப் பண்றீங்களா? ஆர்டினரி எல்லாரும் வராங்க, நானும் ஆராதனைக்கு வருகிறேன், எப்படியாவது ஆராதனைக்கு போயே தீரணும் என்பதற்காக வருகிறவங்க எத்தனை பேர்? அல்லது பிசாசின் கோட்டையை உடைக்கிற, சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே, எழும்பட்டுமே, சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரன் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம்.
சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுன் சத்துருவின் மேலிருக்கும். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுன் சத்துருவின் பிடரியில் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம். நம் தேவனின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம். நம் தேவனின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம். ஆராதனைக்கு வந்து சும்மா ஆராதிக்கிறது இல்லைங்க, இது சத்துருவை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம ஆராதிக்க தேவ பிரசன்னம் எங்க இருந்து எழும்பி இந்த பகுதியிலெல்லாம் இறங்கி போகணும். அந்த எண்ணத்தோட வாங்க. கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தனா அப்படி எண்ணத்தோட வாங்க. நம்ம ஆராதிக்கும் என்ன நடக்குது தெரியுமா? வெறுமனே ஆராதித்து நாம் ஆவியில பக்தி விருத்தி அடைவதற்காக மாத்திரமல்ல, நாம் இங்க ஆராதிக்க தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இங்க சுற்றி இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை அழிக்கணும். அவைகளுடைய கிரியைகளை அழிக்கணும். அதுக்கு தான் ஆராதனை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஆராதனை போலல்ல, புதிய ஏற்பாட்டு ஆராதனை. ஏன் இன்னைக்கு சபையை வைக்க முடியல, ஏன் வீடுகளில் ஆராதிக்க முடியல அப்படின்னு கேட்டா, பிசாசு எழுப்பி நிற்கிறான். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு செல்லுகிறது. ஆமென். எப்படி அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண் இயேசுவை தொட்ட உடனே அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சோ, நீ துதிக்க ஆரம்பிச்சோன்னே, நீ ஆராதிக்க ஆரம்பிச்சோன்னே உனக்குள்ள இருக்கிற வல்லமை வெளியே புறப்பட்டு போகுது. பிசாசை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த எண்ணம் வேணுங்க உங்களுக்கு, இந்த விசுவாசம் வேணும். நான் ஆராதிக்கும் போது, நான் துதிக்கும் போது எனக்குள்ள என்ன எழும்புது? என்னது? என்னங்க சொல்லுங்க. வல்லமை புறப்பட்டு போகுது. ஹல்லேலூயா. நீ இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிங்க. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரும் என்ன செய்யுமா? நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்ய. கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்குமா? இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து என்ன செய்யுமா? எழும்பும். அது என்ன செய்யும்? மோவாபின் எல்லைகளை என்ன செய்யும்? நொறுக்கும். சேத்புத்திரர் எல்லாரும் என்ன செய்யும்? நிர்மூலமாக்க. நான் ஏற்கனவே சொன்னேன், புறஜாதிகள், இஸ்ரவேலுக்கு எதிரான புறஜாதிகள் எல்லாரையும் இப்போ அதெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட ஜாதிகள்லாம் இல்லை. ஆனா அவங்களெல்லாம் இப்போ நாம சொன்னா யாரை தான் நினைச்சு பார்க்கணும்? நம்ம அவங்களுக்கு ஒப்புமையா? பிசாசு, சாத்தான். ஹல்லேலூயா. சாத்தான தான் கொண்டு வரணும். நம்ம மோவாப் என்றால் இன்றைக்கு மோவாப் அழிக்கணும்னா யாரு தான்? அது சாத்தான். பெலிஸ்தீனை அழிக்கணும் அப்படின்னா யாரு? அது சாத்தான் தான். ஏன்னா அந்த குரூப்லாம் இல்லை இப்போ. எனவே பிரியமானவர்களே, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்குமா, இஸ்ரவேலிலிருந்து எழும்புமா, அது மோவாபின் எல்லைகளை நிர்மூலமாக்குமா. கடைசி அந்த 7ஆம் ஸ்தோத்திரம் வாசிங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தரிசிப்பேன் அல்ல,
உதிக்கும் எழும்பும் மோவாபின் எல்லைகளை நொறுக்கும் நிர்மூலமாக்கும் சுதந்திரமாகும் சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரவேல் பராக்கிரம செய்யும். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் சொல்றாரு, பிழையாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எழும்புவாரு, அவர் என்ன செய்வாரு? மோவாபின் எல்லைகளை நொறுக்குவார். இயேசு மோவாபின் எல்லைகளை நொறுக்குனாரா? அவருக்கு காலத்திலே மோவாப்லாம் காணா போயிட்டு, மோவாப் சேயீர் எல்லாம் காணா போயிட்டு, அந்த நாட்கள்லே ஒளிஞ்சு போச்சு அந்த குடிகள்லாம், அந்த இனங்கள்லாம். அப்ப அது எதாவது சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் எழும்பி பிசாசுனுடைய சேனைகளை என்ன செய்யாது? அவனுடைய எல்லைகளை நொறுக்கும். பிசாசுனுடைய கிரியைகளை எல்லாம் என்ன செய்யும்? நிர்மூலமாக்கும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நொறுக்குவாருங்க, நிர்மூலமாக்குவாருங்க. ஆனா அதனுடைய பலனை, அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுப்பார். கை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயமாகிய நம்முடைய கரத்தில் அவர் கொடுக்கிறார். கொடுத்த நம்மை கர்த்தருடைய பட்டயமாக்குகிறார். அதிகாரம் தான் இன்னைக்கு பட்டயம். தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது, அதுதான் எனக்கு பட்டயம். அவர் தந்த அதிகாரம் தான் எனக்கு பட்டயம். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க வல்லமை உள்ளது. நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள், நல்ல கவனிங்க, எங்களுடைய போராயுதங்கள் அவைகள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கும். தேவ பலம் உள்ளவைகள், அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்க என்ன செய்யறோம்? அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிவுகிற அறிவுக்கு விரோதமான எழும்புகிற எல்லா மேட்டிமையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து கீழ்ப்படிய என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்துக. அரண்களை ஒட்டைக்கிறோம். எதனால? எனக்கு கொடுக்கப்பட்ட போராயுதத்தினால. கர்த்தர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, சிந்தைய, அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமா ஒருத்தன் சிந்திக்கிறான்னா அவனுடைய சிந்தையை கூட வசப்படுத்துவதற்கான வல்லமை, அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. துரதிஷ்டவசமா இதை குறித்ததான விசுவாசம் நமக்கு இல்லாதபடினால நாம் பெருசா ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. நீங்க செய்யணும். உங்க வீட்டில் யார் ரட்சிக்கப்படணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய கிறிஸ்துவுக்கு விரோதமா அவனுக்குள்ள எழும்புகிற எல்லா மேட்டிமை சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறேன்னா சிறைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், எல்லா அரண்களை, கிறிஸ்துவுக்கு விரோதமான எல்லா அரண்களையும் நான் என்ன செய்கிறேன்னா, நீ போய் கடப்பார கத்தி இதை கொண்டுட்டு போய் நீ வெட்டணும், குத்தணும், இடிக்கணும் அவசியம் இல்லை. உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்குள்ள இருக்கிற அதிகாரம். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, கர்த்தருடைய பட்டயமே நீ எந்த மட்டும் அமராதிருப்பாய் அப்படி சொல்றாரு. அது எப்படி அமரும்? கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நான் அபிஷேகம் பெற்றவர். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? ஆவியானுடைய வல்லமையை பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. கையை வைத்து காண்பீங்க, நல்லா கையை வைத்து காண்பீங்க. அபிஷேகம் இவ்வளவு பேர் பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. நாம அமரக்கூடாதுங்க, அமராம சுத்திக்கிட்டே வரணும் தேவனுக்காக. நீ இருக்கிற இடத்துல, அதுக்காக உன் வேலையெல்லாம் விட்டுட்டு போக சொல்ல, நீ இருக்கிற இடத்துல எத்தனை பேர் வராங்க போறாங்க? அல்லேலூயா. அவங்க சிந்தைகள், அவர்களுடைய மேட்டிமையான எண்ணம், கிறிஸ்துவுக்கு விரோதமான மேட்டிமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? நீ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாம். அப்போ ஒரு மனுஷனை நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தினா நீ என்ன செய்யணும்? நீ சொல்லணும், நீ இந்த மனுஷனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்கு விரோதமான எல்லா அரண்கள், எல்லா மேட்டிமைகளையும் நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். சொல்லுங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. தர்க்கங்கள், நிறைய பேர் தர்க்கம் பண்ணுவான். தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமையையும் அவைகளெல்லாம் நிர்மூலமாக்குகிறோம். தேவனை அறிவிக்கிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமைகள். ஒவ்வொருத்தன் பணத்தை வச்சு அவன் மேட்டிமையான சிந்தனையோட இருப்பான். ஒருத்தர் தன்னிடத்துல இருக்கிற செல்வாக்கு, அதை வச்சு மேட்டிமையான சிந்தனையா இருப்பான். என்ன பெரிய கிறிஸ்து, என்ன பெரிய இயேசு அப்படிமா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய மேட்டிமையான எண்ணங்களை நாம் என்ன செய்யலாமா?
நிர்மூலமாக்கலாம். சொல்லுங்களேன், என்ன செய்யலாம்? நிர்மூலமாக்கலாம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாம். சொல்லுங்க. எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய பட்டம் என்பது மறந்து போகாதீங்க. தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி, மோவாப், சேயீர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அதனுடைய அதிகாரத்தை உன் கையில கொடுத்து அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தான் பராக்கிரமம் செய்கிறான். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். 24 என்னாகமம் 24 18 வசனம் வாசிங்க. ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தான் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, உன்னை நானே தெரிந்து கொண்டேன் மகனே, மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:14. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஹல்லேலூயா. கேட்கிறார் பாருங்க, இஸ்ரவேல் என்ன வேலைக்காரனா? அவன் வீட்டுல பிறந்த அடிமையா ஏன் கொள்ளையானான்? இன்னைக்கு நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான் இருக்குது. கொள்ள போயிட்டோம், உலகத்துக்கு வேலை போயிட்டோம், பணத்துக்கு வேலை போயிட்டோம், நாம பார்க்கிற வேலைக்கு வேலை போயிட்டோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை போயிட்டோம், நம்முடைய கணவனுக்கு மனைவிக்கு என்ன ஆயிட்டோம்? வேலை போயிட்டோம். அவங்க சொல்ல கேட்டு செய்யறோமே தவிர கர்த்தருடைய சொல்ல கேட்டு செய்கிறது இல்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, இஸ்ரவேல் என்ன வேலைக்காரனா? அவன் ஏன் கொள்ளையானா? அவன் அடிமையா? இல்ல, இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் அப்படிங்கிறார். கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம அவருக்கு எப்படி இருக்கிறோமா? நாம சேஷ்ட புத்திரங்க. நீங்க நினைக்கலாம் நம்ம என்ன இஸ்ரவேலா அப்படிங்களா? அப்படி கேட்டீங்கன்னா இஸ்ரவேலை பார்க்கலாம் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா நாம அவருடைய சொந்த பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி நம்மை பிள்ளைகளா மாற்றிக்கொண்டாராம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அது என்ன ஆவியானவர் தெரியுமா? என்ன ஆவியானவர் தெரியுமாங்க? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ நாம் பிள்ளைகள் என்றால் நாம் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டாமா? நாம் பட்டயமாய் மாற வேண்டாமா? எந்த மட்டும் அமராதிருப்பாய்ன்னு சொல்லி கர்த்தர் கேட்டாரு. அப்படி ஒரு பட்டயமா நாம் இருக்க வேண்டாமா? இருக்கணுமா இருக்க வேண்டாமா? சொல்றது மட்டும் ஆமென். எல்லாம் நம்ம மக்கள் ஒத்துக்குவாங்க, அதெல்லாம் தவறே கிடையாது. மறுப்பே பேச மாட்டாங்க. ஆமா நான் அப்படிதான். நீ இப்படி இருக்கிய, மோசமா இருக்கிய? ஆமா நான் மோசமா தான் இருக்கேன். அல்லேலூயா. நீ ஒண்ணு செய்யாம எப்படி இருக்க? உட்கார்ந்து இருக்க? ஆமா நான் உட்கார்ந்து தான் இருக்கேன். ஏன் கர்த்தர் சொல்றாரு? ஏன் நீ வேலைக்காரனான்னு கேட்கிறாரு? ஏன் நீ வீட்டுல பிறந்த அடிமையான்னு கேட்கிறாரு? நீ என்ன செய்யணும்? நீ பிள்ளையாக நீ எழும்புப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பிள்ளையா எழும்பு என்று சொல்லி அமராதிருப்பாய். நீ எப்படி இந்த பட்டயம் எப்ப அமர போகிறது? அது கட்டளை பெற்றுக்கொண்ட பட்டயம். எனவே
அது அமராமல் சுத்தி கொண்டே இருக்கும். நாமளும் தேவனுக்காக சுற்றி கொண்டே இருக்கணுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், சுற்றி கொண்டே இருக்கணும் என்றால் ஏதோ வெளியே போவதல்ல. நீ இருக்கிற இடத்துல தேவனுக்காக வேலை செய்யி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேசத்துல இன்றைக்கு இருக்கிற IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், நீதிபதிகள் பாதி பேருக்கு மேல அவங்க அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இருக்கிற இடங்களில பப்ளிக்கா வேலை செய்யறாங்க. ஒரு நீதிபதி என்றால் எந்த மதத்தை சார்ந்து பேசக்கூடாது. ஆனால் ஒரு நீதிபதி ஒரு RSS கூட்டத்தில் போய் அவர் தன்னுடைய அந்த சனாதன தர்மத்தை பற்றியும் அந்த இந்து மத மேன்மைகளை பற்றியும் அவர் அவ்வளவாய் பேசுகிறார். சனாதனம் என்றால் அது ஜாதிய பாகுபாடு, வர்ணாசிரம், ஜாதிய பாகுபாடு கொண்டது. அதையெல்லாம் பெருமையா பேசுறார். ஒரு நீதிபதி அப்படி பேசவே கூடாது. ஏன்னா இன்றைக்கு அவங்க கையில, ஹல்லேலூயா, அருமையானவர்களே, இந்த உலக பிரகாரமான ஆளுகை அவங்க கையில இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஆளுகை இன்னும் நம்ம கையில இருக்குது. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் நம்மால மாற்ற முடியும். நாம் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நான் எப்பவுமே சொல்லுவேன், அறிவு முக்கியம். என்னது? அறிவு முக்கியம். நான் எதை அறிந்திருக்கிறேன், என்னுடைய சிந்தனை என்னது இருக்குது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவு முக்கியம். நான் பிள்ளை, நான் அதிகாரம் பெற்றவன், எனக்குள்ள வல்லமை இருக்குது. இந்த அறிவு இருக்கத்தான் உனக்குள்ள இந்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்? பாதி பேருக்கு மேல IAS அதிகாரிகள், பாதி பேருக்கு மேல IPS அதிகாரிகள், நீதிபதிகள் அநேகர், இப்படி எல்லாம் அவங்களுக்கா இருக்கிற இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுவிட்டு இருக்கிற இடங்கள்ல வேலை செய்கிறோமா? வேலை செய்கிறோமா? இல்லைன்னு ஒத்துக்குவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இல்லை தானே? அதுதான் உங்களுடைய பலவீனமே. ஹல்லேலூயா. நான் ஏன் வேலை செய்யறோமான்னு கேட்கிறோன்னா, நான் வேலை செய்யும்படி என்ன செய்யணும்? நாம எழும்படுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்னுடைய பட்டயம் இது என்ன செய்யணுது? அமராமல் எனக்காக வேலை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிசாசுனுடைய கோட்டையை, பிசாசுனுடைய கிரியைகளை வெட்டி கொண்டே செல்லும்படியாக பெனேகாஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அது என்னாமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். அது திரும்ப சங்கீத புஸ்தகத்தில் வருது. அது அந்த பெனேகாஸ் அவனை நீதிமான் என்று கர்த்தர் அவர் சொன்னாராம். அவன் நீதி செய்தான் என்று. என்ன நீதி செய்தான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பகுதி அவர்கள் கெட்டு போயிட்டாங்க. அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு பகுதியான ஜனங்கள் கெட்டு போனபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குள்ள வாதை வந்ததாம். இவன் என்ன செய்தானா, யாரெல்லாம் கெட்டு போனாங்களோ, யாரெல்லாம் விபச்சாரத்தினால கெட்டு போயிட்டாங்க, விபச்சார பாவம் பண்ணி யாரெல்லாம் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெட்டி கொண்டு போய்கொண்டே இருந்தானா. அல்லேலூயா. தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்னபடினால, வைராக்கியமாய் வேலை செய்தபடினால அவனை தேவன் அதை நீதி என்று கண்டாராம். அல்லேலூயா. பெனேகாஸ் அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் என்று சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக இப்படி வைராக்கியம் கொள்றவங்க யாருங்க இருக்கா சொல்லுங்க? தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பவுல் என்ற ஒரு மனுஷன் தான், அவன் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. மிகப்பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பார்க்கிறோமே, கிட்டத்தட்ட 21 எத்தனை நிருபங்கள், ஏராளமான நிருபங்கள் அந்த பவுல் எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்கள் எழுதிய அந்த பவுல் அவர் பெரிய கோடீஸ்வரர். ஆனால் என்றைக்கு இயேசு அவரை தெரிந்து கொண்டாரோ அன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டார். ஆமென். வந்த மாத்திரமல்ல, அவர் செய்த வேலைகள் எல்லாம் உயிரை பணயம் வைக்கிற வேலை. ஒரு நேரத்திலலாம் அவர் அடிச்சு ஊருக்கு வெளியே தூக்கி போட்டாங்க. ஒரு ஊருக்குள்ள போறாரு, ஆண்டவர் இயேசு பத்தி சொல்றாரு. சொன்னவன அவங்க ஊர்ல அடிச்சு தூக்கி வெளியே போட்டாங்க. செத்தவன் போல கிடந்தானா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா சீஷர்லாம் சுற்றி நிற்கிறாங்க. சுற்றி நின்ன உடனே இவர் எந்திக்கிறாரு. எந்திச்சிட்டு ஊரை விட்டு வெளியே போல திரும்ப அதே ஊருக்குள்ள போறாரு. அல்லேலூயா. என்ன வைராக்கியம், என்ன வைராக்கியம், என்ன ஒரு அக்கினி அவருக்குள்ள இருந்த அக்கினி. இந்த அக்கினி நமக்குள்ள பற்றி எரியாதா இன்றைக்கு? அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் பண்ணமே, அக்கினியா இறங்கணுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக
கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலியான்ற ஒரு மனுஷங்க அவன் அந்த கர்மேல் மலையில நின்னு அவன் சவால் விட்டான். என்ன தெரியுமா? அக்கினினால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம். உன் தெய்வத்தை கூப்பிடு, அவன் அக்கினினால் உத்தரவர்கள். என் தெய்வம் அவர் அக்கினினால் உத்தரவு கொடுப்பாரு சொன்னான். அவன் கூப்பிட்டு பார்த்தான், நடக்கல. ஆனா இவன் கூப்பிட்டான் பாருங்க, கூப்பிட்டவன அக்கினி இறங்குச்சு. அல்லேலூயா. அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்தது. அது மேல இந்த விறகுகளை பட்சித்தது. அது கீழே இந்த கற்களை பட்சித்தது. அதற்கு கீழே இந்த தண்ணீர், எத்தனையோ 12 குடம் தண்ணீர் ஊத்திருந்தாங்க. அந்த 12 குடம் தண்ணீரையும் என்ன செய்தது? பட்சித்து நக்கி போட்டதான் பைபிள் சொல்லுகிறது. என்னது நக்கி போட்டது? அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியே இல்ல, சுத்தமா இல்ல. அவ்வளவா பெரிய அக்கினி ஜுவாலை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில தேவன் அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலைகளை எதிர்பார்க்கிறாருங்க. எத்தனை பேர் அப்படி அக்கினி ஜுவாலையா மாறுவோம்? என் ஜீவனை வெறுத்து, எனக்குரிய எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்காக இயேசுவுக்காக எழும்புகிறவங்க. மோசே அன்றைக்கு கேட்டாரு, என் பட்சத்துல நிக்கிறவங்க யாரு? 12 கோத்திரம், 12 கோத்திரத்துல 12 கோத்திரம் அவருக்கு எதிர்த்து நிக்குது. அப்ப மோசே கேட்கிறாரு, என் பட்சத்தில் நிக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டாரு. ஒரே ஒரு கோத்திரம் வந்துச்சு. என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் வந்துச்சு. அந்த லேவி கோத்திரம் தான் கர்த்தர் இவர்களுக்கு நான் தான் பங்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. நான் தான் பங்கு என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்லங்க. அவங்களுக்கு நிலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. 12 மத்த லேவி இல்லாம 12 கோத்திரம் ஆயிட்டு. அடுத்து ஏன்னா யோசேப்பின் பிள்ளைகள் 2 பேர் ஒவ்வொரு கோத்திரம் ஆயிட்டாங்க. 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துக்கு பங்கு, லேவிக்கு பங்கு கிடையாது. அவர் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, நானே அவர்களின் பங்காயிருப்பேன். எவ்வளவு பெரியது! வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கு நீங்க எல்லாவற்றையும் விட்டீங்கன்னா, கர்த்தர் பட்சத்துல நின்னீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நானே உன் பங்கு. அல்லேலூயா. மரியாளை பார்த்து சொன்னார்ல, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இது என்னன்னைக்கு எடுத்து போட முடியாத ஒரு பங்கு. உலகத்துல சொத்து சுகம் பணம் எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று எடுத்து போயிட வாய்ப்பு இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால், கர்த்தரே என் பங்காய் இருப்பார் என்றால் யாருங்க எடுத்து போட முடியும்? அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படி தேவனுக்காக எழுப்பி நிற்கிற ஜனங்கள் கர்த்தருடைய பட்டயமாக வாசிங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா புஸ்தகத்துல 47:6 வாசிங்க. கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், ஓய்ந்து அமர்ந்திரு, நீ எப்படி அமர்ந்திருப்பாய்? எனக்கு இது 2 வார்த்தை கேட்டோன்னு ரொம்ப எனக்கு எப்படி சொல்ல ஒரு சிரிப்பா வந்துட்டு. ஆண்டவரே கேட்கிறாரு, அது அமராது அப்படிங்கிறாரு. சாரி, எப்போ வந்து அமரும்னு கேட்கிறாரு. அடுத்து அவரே பதிலும் சொல்றாரு, அது அமராது. அல்லேலூயா. என்ன கர்த்தர் அதற்கு இப்படி கர்த்தர் கட்டளை கொடுத்த நாமும் என்ன செய்யணும்? அமராதபடி தேவனுக்காக 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 தேவனுக்காக. அல்லேலூயா. அவரை என் பாத்திரத்தின் பங்கு. தேவனுக்காக எத்தனை பேர் எழுப்பினீங்க? எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், விட்டுருங்கன்னா விட்டுட்டு ஓடுவதல்ல, செத்து விடுவது. அல்லேலூயா. என்னது? மாம்சத்துக்கு, உலகத்துக்கு, சொந்த பந்தத்துக்கு என்ன செய்வது? செத்து விடுவது. பவுல் சொல்றார் பாருங்க, பவுலால எப்படி அப்படி பயங்கரமான காரியங்களை தேவனுக்காக செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு வசனம் சொல்றார் பாருங்க. உண்மையாவே
2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4, 10, 11, 12. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை அவர் சொல்றார், நான் செத்து போயிட்டேன், வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே. தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான். தொடர்ந்து வசனங்கள் வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்க. ஜீவனும் விளங்கும்படிக்கு எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம், எப்படி எனில் சாவுக்கினமான, சாவுக்கினம்னா சாவுக்கு ஏதுவான எங்க மாம்சத்திலே விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும். எப்போதும் நான் என்ன செய்யறேன், இயேசுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க. நான் செத்து போறேன் தினந்தோறும். இன்னொரு இடத்துல சொல்லும்போது பவுல், இதே பவுல் தான் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படிங்கிறாரு. என்னது, வெறுப்புல சொல்லல, தேவன் மேல் கொண்ட வைராக்கியத்துல சொல்றாரு. சில பேர் சொல்லுவாங்க, தினந்தோறும் செத்து 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 தான் பிழைக்க வேண்டியிருக்கு இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில சொல்லுவாங்க தெரியுமா. இதை விட ஒரேடியா செத்து போயிடலாம், நீங்க இயேசுக்கா செத்து போயிருங்க. ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்து, பணத்தை வெறுத்து, மற்ற எல்லாவற்றையும் வெறுத்து இயேசுக்காக, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். போதும் 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 போதும். இயேசுக்கா என்ன செய்யுங்க, நீங்க செத்து போயிருங்க அப்படின்னா இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடிட்டே இருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, இதுக்கிடையில பாரம் வரும், ஹல்லேலூயா, பாவம் வரும், பாரம் வரும், பாவம் வரும், பாரம் வரும், தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, இயேசுதான் இயேசுதான் இயேசுதான். இதுதாங்க மரணம், இதுதான் இயேசுக்காக மரணம் அடைவது. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க இயேசுவுக்காக நான் மரணம் அடைகிறபடினாலே அவருடைய ஜீவன் என மற்றவங்களிடத்தில் வெளிப்படுகிற. வாசிங்க தொடர்ந்து 12ஆம் வசனம் அந்த 2 கொரிந்தியர். பாருங்க, அவருடைய மரணம் எங்களிடத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தினந்தோறும் செத்துக்கிட்டே இருக்கேன், பாவம் என்ன அணுகாது, பாரங்கள் எதுவும் என்ன செய்யாது, நான் தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கேன், நான் செத்துக்கிட்டே இருக்கிறேன். ஜீவனானது, நான் இப்படி மரணிக்கிறபடினால, செத்து போகிறபடினாலே ஜீவனானது உங்களிடத்துல. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் மற்றவரிடத்துல பேலன்ஸ் செய்யல. நாம் ஒருத்தவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்படல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஜீவன் அவர்களை ரட்சிக்க போதுமானதா இல்லை. அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு மரணமாகிறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ளிருந்து ஜீவன் வெளிப்படும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக சாகுறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ளிருந்து வல்லமை வெளிப்படும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னாக அவர் முகத்தையே பார்த்து ஓட ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ளிருந்து வல்லமை வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்க. கையை தட்டி அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எனவே கண்பானவர்களே, நான் முடிக்கிறேன், செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பட்டயம், நீங்க பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய பட்டயம். அமர்ந்திராதீங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான், நீ அமர்ந்திரக்கூடாது. அவர் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கார், சொல்லுங்க,
அவர் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நீ அமர்ந்துடக்கூடாது, நீ சுத்திக்கிட்டே இருக்கணும். இயேசுவுக்காக இந்த பட்டயம் வெட்டிக்கிட்டே இருக்கணும். பிசாசுனுடைய கோட்டைகளை உடைச்சிக்கிட்டே இருக்கணும். பிசாசுனுடைய கிரியைகளை என்னாச்சு அப்படி இறங்குது. பிசாசுனுடைய கிரியைகளை என்ன செய்யணும்? நீ வெட்டணும். பெலிஸ்தன் வெட்டப்பட வேண்டும். அமலேக்கியன் வெட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசியிருக்கிறாருங்க. நான் இது சுயமா பேசல, கர்த்தர் கொடுத்த வசனம் தெளிவாக. கர்த்தர் கொடுத்து உங்களிடத்துல சொல்ல சொன்ன வசனம் இது. கர்த்தருடைய பட்டயமே, நீ எந்த மட்டும் அமராதிருப்பாய். உன்னால அமர முடியாது தேவனுடைய பட்டயமா இருந்தா. ஏன்னா அவர் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்பா. ஆண்டவரே, எல்லாரும் உண்மையா சொல்லுங்க. உண்மையா சொல்றவங்க மாத்திரம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பட்டயம். உண்மையா மனம் எல்லாவற்றையும் விட்டு நான் தினந்தோறும் இயேசுவுக்கா செத்து என்னுடைய ஜீவன் மற்றொருத்தர கிரியை செய்யும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பட்டயம். நான் கர்த்தருக்காக அவர் முகத்தை பார்த்து அவர் பின்னாகவே ஓடுவேன். பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளுவேன். பாவங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளுவேன். நான் இயேசுவுக்காகவே ஓட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். அதனால நீ சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறேன். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளோடு கிரியை செய்யட்டும் ஐயா. ஆவியானவர் நீங்க நடத்துங்க அப்பா. நீங்க வெறுமனே பேசுகிற தேவன் அல்ல, பேசும் பொழுது அதை செய்து முடிக்கத்தக்கதான பலனையும் உடைய பிள்ளைகள் கொடுக்கிற தேவன். பலன், அக்கினி, வல்லமை அவளை இப்பொழுது நிரப்புவதாக. ரபல சந்தல தூரபல வரவா. கர்த்தர் பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.